கொஞ்சம் போன இது கவர்னா வச்சு பார்க்கணும் கிராஃப்ட்டு இது வந்து இப்போ பெயிண்ட் வச்சுருந்தேன் சரி இதே ஒரு வீடியோவாக போடுறாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாக் பெயிண்ட்டை வந்து கவர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எந்த கலர் பெயிண்ட் வேணுமோ அந்த கவர் பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஓகேங்க அச்சு சரி ஃபுல்லி ஃபுல் ஒன்று கூட இல்லை ஃபுல்லாக வந்து கவர் நல்லா தெரியுதா சூப்பர் போடு ஹை ஃபை போடு டாடா கப்பா கொடு தேங்க்ஸ் சொல்லு டாடாக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் பரவாயில்ல நீ என்ஜாய் பண்றல ஓகே அவ்வளோ சந்தோஷம் பாப்பாங்களா இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஓகே வாங்க நான் அந்த பொருள் எடுத்துருவேன் என்ன பண்ணணும் ஓகே गाइस நெக்ஸ்ட் ஆகிடுதா செல்லோட பத்தாச்சு வந்து பெயிண்டர் வந்து அடிச்சுங்களா ஒட்டியாச்சு நான் வந்து கேமரால என்னாச்சுனானே ஒட்டியாச்சு பண்ணி வந்து ரிசூஸ் பண்ணி பார்ப்போம் இதுதான் சொன்ன டேஞ்சரான ஒரு விஷயம் இது ஒவ்வொரு கலராக வந்து மேலே அடிக்க போகிறோம் பார்க்காத பார்க்காத என்னடா ட்ரெஸ்ஸை கழுவாம எப்படியே எடுத்து அடிக்கிறான்னு பார்க்காதீங்க ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை என்ன பண்ணாலும் வாங்க சொல்லு ஒரே அள்ளி மட்டும்தான்டா சரி ஓகே நம்ம இது வேற கலர் இல்லை இது 3 கலர் வச்சிருக்கோம் உசாரையா லைட் ஆஃப் பண்ணுங்க गाइस வெற்றிகரமா அந்த இடத்தை மட்டும் மறைச்சிட்டு மத்த எல்லா இடத்தையும் லைட் பாஸ் ஆகுது கெச்சி இல்லாததுனால நான் தான் இந்த மாதிரி யோசிச்சேன் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணாலும் அதுன்னு சொல்ல நீங்க வீட்டுல வந்து இதை வந்து ஸ்கெட்ச்ல அடிச்சு பாருங்க நிஜமா ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லைட் வந்து வராதுன்னு சொல்றோம் நல்ல பூசு சரி ஓகே ஸோ இது வரையும் ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய பார்க்கணும் கொஞ்சம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும் ஓகே கண்டிப்பா இல்லை அது தெரியாது அவங்களுக்கு அது பண்ணிடுவோம் அது போட்டு நடுவில் பாத்தியா என்ஜாய் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இதே மாதிரி ஏதாவது ஆப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னா நீங்க எனக்கு இன்ஸ்டாலையோ இல்லை எதையாவது நீங்க அனுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் அடுத்த வாரம் என்று ஐஎம் பாக்ஸ் செட்டிங் பாய் பாய் அந்த பாட்டு சொல்லு இப்போ பாய் சாந்தினே பாய் சொல்லு ஒன்று கூட விடக்கூடாது நீங்கள் இதை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேமல் பெயிண்ட் யூஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இது ஆறுக்குள்ள நம்ம வேலை பார்க்கலாம் செகண்ட் அந்த கில்டர் ஷீட்டுக்குள்ள ஹாட் ஷீட்டாக வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் நம்ம வந்து அது மாதிரி வாங்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாய் வாங்கிடுவாங்க ஏன்னா இந்த கடாய் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகுது தேயுது அப்படியே ஒரு ஜஸ்ட் மெடல் ஆஃப் பிளேயர் அப்படி இல்லைன்னா அயன் அதாவது நான் வாங்கியிருக்க எல்லாமே வந்து அயன் ஐட்டம் ஓகேவா ஸோ இரும்புல கடாய் சரியான வீட்டில் சரியான வீட்டு முன்னால சமா வீட்டு வின்னர் சிக்கன் டின்னர் பேன் எஸ் பேன் இது எல்லாம் கழுவணும் இது இரும்புன்றதுனால எல்லாம் கழுவணும் ஓகேவா பேனு சரியான பேக்கிங் வந்து நெக்ஸ்ட் தோசை தவா தோசைக்கல்லா
செம்மையா இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன் எதுக்காக வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தாளிக்கிறது ஜஸ்ட் 4 ஹார்ஸ் வந்து கட் பண்ணி இது ஃப்ரீயா வந்துச்சு அது 3 வாரம் எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதுல தான் சமைக்க போறோம் இது நல்ல ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் 5 ஹார்ஸ் கட் பண்ணி இதே மாதிரி கியூட்டா எடுத்துட்டேன் நல்ல சூடா இரு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் ஷீட் அது உள்ள போட்டு முக்க இப்போ வந்து நாவல நல்லா இது வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நம்ம இங்க அட்ராக்டிவா ஆயிடுச்சு இந்த கலர். இப்போ இது நம்ம வந்து க்ளூ போட்டு இப்பயும் சொல்றேன் நான் வந்து இந்த சேனல்லாம் பார்த்து தான் பண்றேன் ஓகேவா அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அதாவது மதுரையில் இப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா தெரியல நீங்களே சொல்லுங்க இது மதுரை மாதிரி தான் நான் பார்த்து சமைக்கிறேன் நீங்க பார்த்து சொல்லுங்க கரெக்டா இல்லையான்றத புரியுதா மதுரைக்கு நாங்க அடிக்கடி போவோம் ஆமா மதுரையில எந்த இடம் பிடிக்கும் மதுரைனாலே பிடிக்கும்டா ஓகே ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஹோட்டல் இந்த இடத்துல எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னா எந்த இடம் எனக்கு வந்து சார்லஸ் மதுரை சார்லஸ் ரொம்ப அதுக்கப்புறம் அம்மா மெஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்க வந்து நைட்டு ரவுண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நைட்டு சாப்பிடும் லேட் நைட் மார்க்கெட்ல ஒரு கடை இருக்கும் நைட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் 2 டீஸ்பூன் போடுவோம் பரகூர் மேல கடி உனக்கு எது பிடிக்கும் மதுரையில எனக்கும் அதே தான் சொன்ன மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மதுரையில விசாலம் காபி ஆமா விசாலம் காபி மதுரை மக்கள் யாராவது பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மதுரையில என்னென்ன ஸ்பெஷல் சரி இப்போ நம்ம ஒரு போட்டி மதுரையில யாருக்கு அதிகமான ஏரியா தெரியுது ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன செகண்ட் நீ சொல்லணும் நானு அப்படி ஓகே ஓகே மதுரையில இருக்க ஏரியா ஓகே தான் சூர்யா நகர் மாட்டு தாவணி தமிழ் காலனி புதூர் அண்ணா நகர் ஐயர் பங்களா சொல்லிட்டியா இது வாத்திக்குளம் சொல்லிட்டியா பாண்டி கோயில் பாண்டி சொல்லு சரி இது தெப்பக்குளம் ஓகே வெரி குட் ஓகே நீ சொல்லு இது பார்க் டவுன் இருக்கு திருப்பாலை பாலத்துக்கு இந்த பக்கமே சொல்லுங்க நம்ம திருப்பாலை பாத்தீங்களா இது இந்த சைட் தான் திருப்பாலை சொல்லிட்டியா தெற்கு வீதி வடக்கு வீதி மேற்கு வீதி மாசி வீதி நீ சொன்னது இருக்கான்னு தெரியல இதே சொல்லுவாங்க இதே இருக்கான்னு தெரியல நான் பார்த்த மாதிரி இருக்கு மாசி வீதி சென்னையில பார்த்த மாதிரி இருக்கேன் இருக்கு நினைக்கிறேன் சொல்லு இதே எது சொல்றேன் இது மறந்து ஒரு 2 மினிட்ஸ் கேப் ஏன்டா இது எடுத்து காயத்ரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போறாங்கன்னு பண்ணோம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சொல்லு இடம் சொல்லு ஒரு நிமிஷம் தான் வந்து எப்படி கேட்க போறா அப்படின்னு கேட்டுட்டு நல்லா இது வதக்கிடுச்சு காலில் போடுது அரிசி நான் முடிக்க போறேன் ஒரு நிமிஷம் என்ன இவ்வளவு பயப்படுறேன் பாருங்க அவனுக்கு என்ன போவோம் சரி சொல்லுப்பா என்னடா நீ தான் சொல்லணும் திருமங்கலம் இவ்வளவு யோசிச்சாதான் சொல்லியா யோசிக்கிறேன் பெரிய பஸ் ஸ்டாண்டு பெரியாரா பெரிய பஸ் ஸ்டாண்ட் பாடுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வச்சு நைஃப் வச்சு ஃபுல்லாக இதே மாதிரியே பண்ணிக்கோங்க இதே மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் க்யூட்டாக வந்து ஜலஜான்னு இருக்கும் இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் வந்து கொஞ்சமான வீட்டில்
இதை கொட்டி பார்த்தா நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு நல்லா ஈரமான ப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டோம். அது ரோட்ல இருந்து கிராஸ் பண்ண முடியாது. கீழே வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் இது, அதுதான் வர முடியும். இங்க எல்லா இடத்துலயும் நின்று முடிச்சிருக்காங்க. மேல கீழே கீழே ஒரு லேயர். நிறைய கடல் பறவைகள் பார்த்துட்டு பாருங்க. ப்ரெஷ் எடுத்து இதான் நாட்டுக்கொடிங்க, டர்க்கிஷ் கொடி. சிவப்பு நீர் வண்ணம் அழகா வந்து இஸ்லாம் பின்பற்றக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த நிலா இருக்கும். ஸோ அந்த நிலா மற்றும் ஒரு ஸ்டார். ஸோ அழகான டர்க்கிஷ் கொடி. ஓ லோக்கல் சாப்பாடு ஏதோ எண்ணெயில புரிஞ்சுட்டு இருக்கே, சூப்பரா. ரெண்டு பல விதத்துல சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி மெதுவடை மாதிரி இருக்குங்க, நம்ம ஊர் மெதுவடை, டர்க்கிஷ் மெதுவடை. இது வந்து டோனட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், இனிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். டோனட் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு மூடி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் கம்மு ஊற்றிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிடைக்காங்க. அதே மாதிரி வந்து கம்மு வந்து ஊற்றுறது இல்லையா, கை வச்சோன்னே வந்து இந்த கையில் லைட்டாக கம்மு வந்து அப்ளை பண்ணுவோம். குலோப் ஜாமுன் பண்ணி எப்படி எண்ணெயில் பொடிச்சு எடுத்து இது சிறப்பில் போடுவோம், அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரியே பண்ணும்போது ஸ்லைம் பண்ணுறதுல ஓகே. அது சீசன் 9ல தெற்கு பசிபிக் தீவுகள்ல வெரைட்டியே பெருசா கிடையாது. ஃபுட்டே நம்ம பெருசா காண்பிக்கல, நீங்க வேற கோச்சிருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லா எபிசோட்லயும் வெரைட்டியா சாப்பாடு காட்டுறேன். ஃபுட் டூர் தனியாவும் எபிசோட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ எனக்கு பசி இல்லை, அதனால இது வாங்க வேண்டாம். ஒன்று கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, 5-6 இருக்கு. கண்டிப்பா இடம் இல்லை வயிற்றுல. இப்பதான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆனது இடமும் இருக்கும். ஸ்கொயருக்கு போயிடலாம். கம்மு போட்டு குல்டாஸ் கொட்டி எடுத்துக்கணும். இந்த குல்டாஸ் அப்படின்னா என்கிட்ட குல்டாஸ் குல்டாஸ் இருந்தது, இங்கே வச்சேன். பார்த்தீங்கன்னா 50 கிராம் 30 இங்கே வாங்கலாம். நான் வாங்குவோமா? லைட்டாக ஊதி விட்டு இல்லை ஜாய் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஃபோன் கேஸ் வந்து ஹோம்மேடாக ரெடி ஆகிடும். இந்த ஃபோன் கேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல். பாய். இந்த ஃபோன் கேஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். குட்டி ஆர்ட் பெரிய ஆர்ட் வரைக்கும் நம்ம பேசும்போது ஃப்ரூட் டெக்ஸ்சர் கொடுக்கும். இது அதே மாதிரி இது வந்து கிராம் கணக்கில் ரேட்டு 50 கிராம் 30 ரூபா வாங்கியிருக்கோம். 80 ரூபா, 75 ரூபா. சரி 75 ரூபா போய் உட்காந்து சாப்பிட்டு போவோமா? எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். செஸ்நட் எல்லா இடத்துலையும் சுட்டு சுட்டு விற்கிறாங்க. இது மாதிரி க்யூட்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து குல்டாஸ் அப்ளை பண்ணிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா கொடுக்கும் அவுட் சைடு. இதை நம்ம ஏற்ற பண்ணுவோம். இது போய் ஃபோன் கேஸ் மாதிரி கேட்பாங்க. அது மாதிரினா உள்ளே ஃபுல்லாக சாதா வெளியே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.